அனலரசு டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஃபீனிக்ஸ். வணக்கம், நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த படத்துடைய ரிவ்யூ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ திடுதிப்புன்னு ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. என்ன காரணத்துக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏவை ஒரு கொலை பண்ணியிருக்காரு. என்ன காரணத்துக்காக நம்ம ஹீரோ எம்எல்ஏவை கொலை பண்ணாருன்றது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சூர்யா விஜய் சேதுபதியுடைய மகன். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நியூ கமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, முதல் படம் பண்ணுறாங்க. அதில் சூர்யாவுடைய பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்காருன்றதுல டவுட்டே இல்லை. அவருடைய டான்ஸாக இருக்கட்டும், அவர் அந்த எமோஷ்னல் சீக்வன்ஸில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது விதமாக இருக்கட்டும். மிக முக்கியமாக இந்த படம் முழுக்க முழுக்க சுற்றி எங்கே இருக்குன்னா, ஒரு ஆக்ஷன் பாக்ஸிங்கை பற்றின ஒரு படமாக இருக்குது. அண்ட் டைரக்ட் பாக்ஸிங் கிடையாது, இது வந்து ஒரு கிக் பாக்ஸிங் மாதிரியான ஒரு படமாக இருக்குது. அந்த ஜோனுக்குள்ளே ஒரு யங்ஸ்டரால் எந்த அளவுக்கு ஒரு கோவத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் வெளிக்காட்ட முடியுமோ அந்த எமோஷனை 100% அப்படியே ஆடியன்ஸ்கிட்ட கடத்தியிருக்காரு. அதுக்கே அவருக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு படம்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப மெமரபுளான ஒரு படமாக இருக்குன்றது புரியுது. ஆனால் அந்த படத்தில் எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு நடிக்கிறோன்றது தானே முக்கியம். அதை 100% கொடுத்துருக்காரு. வெறும் ஆக்டிங்காக ஸ்கில்லாக மட்டும் இல்லாமல் உடம்பு அளவுலையும் நம்ம ஒரு பாக்ஸர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 6 பேக்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. வெறும் விஜய் சேதுபதி ஒரு மகன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டிங் மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம இந்த படத்துக்காக உழைக்கணும் அப்படின்றது அவர் ஒரு ஃப்ரேம்லையும் ட்ரை பண்ணியிருக்கன்றது ரொம்ப டீட்டெயிலாகவே தெரியுது. அண்ட் இந்த படத்தோடைய டேரக்டர் அனலரசு, அவர் தான் டைலாக்ஸும் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவாக படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கதையே இல்லாமல் இருந்தது. ரொம்ப பிளாங்காக ஒரு ஓப்பனிங், ஒரு மாஸ் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, மறுபடியும் ஒரு சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டுன்னு டைலாகாகவுமே பெரிய அளவில் கான்வர்சேஷன் இல்லாமல் அடுத்தடுத்த சீன்ஸும் ஃபைட்ஸுமாக தான் போயிட்டு இருந்தது. இன்ட்ரோல் வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன்னா ரொம்ப பிளாங்காக இருக்குது, ரொம்ப ஓப்பனாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்ட போகிறாங்க, அதில் என்ன எங்கேஜ் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு கேள்வியில் தான் நான் இருந்தேன். அப்போ தான் அனலரசு மாஸ்டர் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட்டு தான் இந்த படத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பாக இருக்குங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஒரு எம்எல்ஏவை இந்த ஹீரோ வெட்டி இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த போர்ஷன் வர வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அவர் வெட்டும் போது ஏதோ நாமளே அந்த அசுரனை வெட்டுறோம் அப்படின்ற அந்த ஒரு கோமும் வெறியும் வருது. அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமாவும் கதைக்குள்ளே ஹீரோ எப்படி தப்பிச்சுக்க போகிறாரு, அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்ற ஒரு பயமும் தயக்கமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே இந்த படத்தோட நாம் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிய வருதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த மற்ற ஆர்டிஸ்ட், மிக முக்கியமாக வந்து அயலி ஒரு வெப் சீரிஸ் வந்திருந்தது, ரொம்ப அழகான ஒரு வெப் சீரிஸ். அதில் லீடாக ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு பேராக வந்து காக்கா முட்டையில் ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். எப்படி சூர்யா விஜய் சேதுபதிக்கு ஒரு கேரக்டர் இருக்கோ அப்படி இவருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் இருக்கார். வேல்ராஜோடைய சினிமாட்டோகிராஃபரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், இந்த படத்துலையும் அசத்திட்டார். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எல்லா ஃப்ரேமிங்கும் பயங்கரமாக இருந்தது. மிக முக்கியமாக சூர்யா விஜய் சேதுபதிக்கு இது முதல் படம். அந்த முதல் படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை எந்த அளவுக்கு மாஸாக காட்ட முடியும் அண்ட் ப்ராமிசிங்காக ஒரு ஆடியன்ஸாக படம் உட்காந்து பார்க்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணுற ஜோனில் சினிமாட்டோகிராஃபர் காமிச்சா மட்டும்தான் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவர் அப்படி ஒரு ஃப்ரேமிங் வச்சு கண்டிப்பாக படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறமா சூர்யா விஜய் சேதுபதியால் கண்டிப்பாக ஒரு 15 பேர் அடிக்க முடியுன்றதை நம்ப வைக்கிறாரு. அது சினிமாட்டோகிராஃபருடைய விளையாட்டு தான். அந்த விளையாட்டை ஒரு சீரும் சிறப்பமாக பண்ணியிருக்காருன்றதுல சந்தேகமே இல்லை. சாம் சிஎஸ் எல்லா சீன்ஸ்லையுமே விஜய் சேதுபதி அவர்களை எப்படி பார்க்குறாரோ அப்படியே சூர்யா விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்துருக்காருன்றது தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு பவர் இருக்குது மியூசிக்கில். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவருடைய மியூசிக்கில் சும்மா அடித்து துவம்சம் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லா சீன்ஸ்லேயும் பயங்கரமான ஒரு எனர்ஜி மோடில் தான் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது முழுக்க முழுக்க தெரியுது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோடைய எடிட்டிங் கேஎல் பிரவீன் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணிட்டாருங்க. அவருடைய விளையாட்டு தான் இங்கே டாப். எப்படி வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா சினிமாட்டோகிராஃபர், மியூசிக்லாம் ஒர்க் பண்ணால் கூட எடிட்டர் வந்து பிரவீன் அசத்திட்டார். 2-3 ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாருங்க.
அது எல்லாமே இந்த படத்தை எக்ஸைட் பண்ணி அடுத்த ஜோனுக்கு கொண்டு போச்சு. அது எல்லாத்தையுமே படத்தோட செகண்ட் ஹாஃபில் பேக் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இப்படி ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்குது கரெக்டான ஒரு ஆக்ஷன் படம். அதை தாண்டி ஃபீனிக்ஸ் அப்படின்ற டைட்டில் சூர்யா விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றதுல டவுட்டே கிடையாதுன்றது இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படும். பட் இந்த படத்தில் என்ன மைனஸே கிடையாதான்னு உங்களுக்கு யோசிக்க தோணல. கண்டிப்பாக மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால் இந்த படத்தோட கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருந்தது. அதுதான் படத்தோடைய செகண்ட் ஹாஃபை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தது, படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபை பயங்கர வீக்காக வச்சுருந்தது. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2 படங்கள் ஞாபகம் வந்தது. ஒன்று வடச்சென்னை, இன்னொன்று அசுரன். அண்ட் வடச்சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜன் அப்படின்ற கேரக்டர் இருக்கும்ல, அந்த ராஜன்ற கேரக்டரை எடுத்துகிட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற படம் எனக்கு அமைஞ்சிருந்தது. அண்ட் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாக வந்து அந்த கிக் பாக்ஸிங் மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காட்டுறாங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் F1 அப்படின்ற படம் பார்த்துருந்தேன். அதில் வந்து இந்த ஃபார்முலா 1 ரேசிங்கை பற்றின ஒரு கதை. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப் டைமில் ஒரே ஃபார்முலா ரேஸ் கூட நான் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை போய் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு புரிய வச்சுட்டாங்க, ஓகே ஃபார்முலா 1னா இப்படிப்பட்ட ஒரு ரேசிங் ஜோனுக்குள்ளே தான் இருக்கும், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ரூல்ஸ்லாம் தான் இருக்கும், இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப அழகாக புரிய வைக்கிறாங்களே, அதுதான் இந்த படத்தில் தேவைப்பட வேண்டியது. அதை இவங்க படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருந்தா இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த ஜோனையே அப்படியே விட்டுட்டாங்க. அனலரசு மாஸ்டர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காருன்னும் போது அந்த ஜோனில் இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருந்தாருன்னா இந்த படம் இப்போ நல்லா இருக்குல்ல, அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாரும் மிஸ் பண்ணிவிடுவாங்களே, அப்படி ஒரு மிஸ்ஸில் தான் அனலரசு மாஸ்டர் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்றது எனக்கு இதெல்லாம் யோசிச்சதுக்கப்புறமா புரிய வந்தது. அண்ட் ஆக்ஷன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. நமக்கு ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன நிறைய கேங்ஸ்டர்ஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, இவர் இந்த படத்தில் பார்த்துருக்கோம், அந்த படத்தில் பார்த்துருக்கோம், அப்படிப்பட்ட வில்லன் மெட்டீரியல்ஸ் ஆட்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் எல்லாருமே உள்ளே கூட்டு வந்து கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அந்த ட்ராமாவாக கரெக்டாக இருக்குது. பட் அந்த ஆக்ஷனாக எதுவும் புதுசாக பிரமிக்கிற மாதிரி இல்லை. அதுவுமே இந்த படத்தோடைய ஒரு வீக் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த 2 ஏரியாவும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும். அந்த ஜோனை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதரையும் டடா பாபா. நான் பிரவீன் KS. பாய்.